கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்கின்றோம். இந்த 5வது அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலர் 2ஆம் வருகையை குறித்து பேசுகின்றார். இந்த 2ஆம் வருகை எப்படியாக திருடனை போல வரும் அப்படிங்கறத சொல்லுகின்றார். இதை குறித்து பல பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனா நான் இன்னைக்கு எதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த 2ஆம் வருகைக்கு நாம் காத்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். நான் அதனை குறித்து பேச விரும்புகிறேன். 8வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக சொல்கிறார், நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். அப்ப இந்த உலகத்தோடு நாம் இடைப்படுகின்ற பொழுது, உலக மக்களோடு கூட இடைப்படுகின்ற பொழுது, நாம் கிறிஸ்துவனுடைய அன்பையும் இந்த ரட்சிப்பு என்கிற நம்பிக்கையையும் நாம் வெளிக்காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த ரெண்டையும் அணிந்து கொள்ள வேண்டும். தலைச்சீராகவும் மார்க்கவசமாகவும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொண்டு இப்படியாக நாம் இடைப்பட வேண்டும் அப்படிங்கறத பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். இன்னும் ஒன்று சொல்லுகின்றார், 11வது வசனத்துல சொல்லுகின்றார், நீங்கள் செய்து வருகின்றபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எதை செய்தாலும் பக்தி விருத்திக்காக நம்ம செய்யணும், மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காக செய்யணும். இன்றைக்கு யூடியூப்ல நீங்க பாத்தீங்க, மற்ற இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் கிறிஸ்தவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறாங்க, கிறிஸ்தவ போதகர்களை தாக்கி கொண்டிருக்கிறாங்க. இது எந்த வகையில அது ஒருத்தருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ நாம் எதை செய்தாலும் பக்தி விருத்திக்காக செய்யணும், மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காக நாம் அதனை செய்ய வேண்டும். 2வது காரியம் பவுல் அப்போஸ்தலர் 12வது வசனத்துல சொல்லுகின்றார், சகோதரர்களே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகின்ற மற்றவர்களை மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தமும் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி அப்படின்னு சொல்லுகின்றார். அவர்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்போ நம்முடைய சபைகளிலே நமக்காக ஜெபித்து, நமக்காக வீட்டுக்கு நம்மளை பார்த்து, வீடுகளில் ஜெபித்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அதற்காக ஜெபித்து, நமக்காக போதனை செய்து, நமக்காக புத்தி செய்து, நாம் தவறான வழியிலே போகின்ற பொழுது நமக்காக ஜெபித்து அன்போடு நம்மை சரிப்படுத்துகிற போதகர்கள், துணை போதகர்கள், மூப்பர்கள், இவர்களை நாம் அன்பாக நாம் நடத்த வேண்டும் அப்படின்ட்டு பவுல் சொல்லுகின்றார். அப்ப சபைகளிலே இது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அப்படின்னா சபையானது வளரும். அதற்காக பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். கடைசியாக 21வது வசனத்துல எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பெரேயா மக்களை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல மிகவும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பவுல் அப்போஸ்தலன் போதிக்கின்ற பொழுதே அது சொல்லுவதெல்லாம் சரியா அப்படின்னு அவர்கள் சோதித்து பார்த்தாங்களாம். அப்போ நமக்கு வருகிற எல்லா போதனைகள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் ஏதோ எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது இல்லாம சோதித்து பார்த்து, பவுல் அப்போஸ்தலர் அதான் சொல்கிறார், எல்லா விதமான போதனைகளும் வரும். அந்த போதனைகளிலே நாம் சோதித்து பார்த்து தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக எதெல்லாம் இருக்குது, அதுல மாறுதல் இருக்குதா அப்படிங்கறதை சோதித்து பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார். நாம் இந்த அதிகாரத்தை வாசிப்போம், பயன்பெறுவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.